ஒரு சமயம் வீணை இசைப்பதில் வல்லவர்களான நாரதருக்கும் தும்புருவுக்கும் வீணையில் யார் சிறந்தவர் என்ற சர்ச்சை எழுந்தது. தீர்ப்பளிக்க தகுதியானவர் சிவனே என தீர்மானித்து கைலாயம் புறப்பட்டனர். வழியில் இருந்த அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு பாறையின் மீது அமர்ந்தபடி அனுமன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் என ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு இருந்தார். இருவரையும் கண்ட அனுமன் எங்கே செல்கிறீர்கள் என கேட்க இருவரும் நடந்ததை தெரிவித்தனர். எங்கே, எனக்காக நீங்கள் இருவரும் வீணையை இசையுங்கள் கேட்கலாம் என அனுமன் வேண்ட இருவரும் தனித்தனியே வீணை இசைத்தனர். இருவரும் மிக அருமையாக வீணை இசைத்தீர்கள், நானும் ஒரு முறை இசைக்கலாமா என்ற அனுமன் வீணையை வாங்கி இசைக்க தொடங்கினார். அவரது இசையில் மயங்கி நீர், காற்று, மேகம், பறவைகள் யாவும் அசைவின்றி கிடந்தன. அனுமன் அமர்ந்திருந்த பாறை உருக இசைத்து முடித்த அனுமன் வீணையை பாறையில் வைக்க அது பாறையில் ஒட்டிக்கொண்டது. நாரதரும் தும்புருவும் தமது செயலால் வெட்கமடைந்தனர். முனிவர்களே, இப்பாறையில் வீணை ஒட்டிக்கொண்டு விட்டது, நீங்கள் மீண்டும் வீணையை இசைக்க தொடங்குங்கள். யாருடைய இசையில் பாறை உருகி வீணை எடுக்க வருகிறதோ அவரே சிறந்தவர். இதற்கு போய் சிவபெருமானை தொந்தரவு செய்யலாமா என அனுமன் அறிவித்தார். தங்கள் நிலையை அறிந்த இருவரும் அனுமன் பாதம் பணிந்து எங்களின் கர்வம் ஒழிந்தது என வணங்கி விடை பெற்றனர். அனுமன் இசைக்கும் போது ஒவ்வொரு ஸ்வரத்திலும் ராம் ராம் எனும் நாமம் கேட்கும். அப்போது எழும் நாதத்தில் ஸ்ரீ ராமபிரானே ஒன்றிவிடுவார். அனுமனுக்கு பிடித்த ராகம் ஹனுமத் தோடியாகும். அனுமன் வீணை ஏந்திய கோலத்தில் கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் காட்சி தருவதை நாம் காணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும். தேங்க்யூ.